ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 71வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் எப்படி சொல்லப்படுகிறது? இப்போதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும்படி முதிர் வயதிலும் நரை வயது வரைக்கும் என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி இங்கு பக்தன் ஜெபிக்கிறதாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அமன். தேவனிடத்துல ஒரு விசுவாசமான ஜெபம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் சொல்றார், ஆண்டவரே, நான் இந்த சந்ததிக்கு உடைய வல்லமையை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஆசீர்வாதமா இருந்தா தான் இந்த சந்ததிக்கு உடைய வல்லமைகளை அறிவிக்க முடியும். அதனால நான் கடைசி வரைக்கும் என்னை கைவிடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டுதல் செய்கிறதாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் தேவனை விட்டு விடுகிறவர்களாய், இல்லைன்னா விசுவாசத்துல குறைவுபட்டவர்களாய் இல்லாமல், ஆண்டவரே, இந்த காரியத்துல நீர் அற்புதங்களை செய்வேன்னு சொன்னீங்கல்லப்பா, என் வாழ்க்கையில நன்மைகளை செய்வேன்னு சொன்னீங்கல்ல, செய்யுங்க என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இதே சங்கீதம் 71வது சங்கீதம் 1வது வசனத்துல இங்கு பக்தன் இப்படி ஜெபிக்கிறான், கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி தேவனிடத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இந்த நாளில நீங்களும் நானும் கூட காலை வேளையில நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரை, நான் உண்மை நம்பி இருக்கிறேனப்பா, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளில, இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காக, இந்த குறிப்பிட்ட சுகத்திற்காக, குறிப்பிட்ட பலத்திற்காக நான் உண்மை மாத்திரமே சார்ந்து இருக்கிறேன். ஆண்டவரை, நீர் என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி தேவனிடத்துல நம்பிக்கையோடு கூட வேண்டுதல் செய்யும் போது நம்பி இருக்கிற நம்பிக்கையை அவர் காப்பாற்றுகிறவராய், இல்லை என்று சொன்னால் அவர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் மாறட்டும், தேவனை நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டு மாறட்டும், நம்முடைய விசுவாசங்கள் அதிகரிக்கட்டும், ஆண்டவரை சார்ந்திருக்கிற காரியங்கள் இன்னும் பலப்படட்டும். எந்தெந்த காரியங்கள் நம்மை சோர்வடைய பண்ணுகிறதோ, எந்தெந்த காரியங்கள் நம்மை விழுக பார்க்கிறதோ, அதிலிருந்து நாம் மீண்டு வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த கால வேளையில தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட ஜெபத்தை நாமும் விசுவாசத்தோடு ஏறெடுப்போம். ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, பக்தன் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த சந்ததிக்கு உடைய வல்லமையை அறிவிக்கும்படி, ஆண்டவரே, முதிர் வயதிலும் நரை வயது ஆகும் வரை எங்களை கைவிடாதிரும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தது போல நாங்களும் இந்த நாளில வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்ல, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபிக்க எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கன்னு நாங்க கேட்கிறோம். இங்க பக்தன் சொல்லுகிறான், அல்லவா, உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி சொன்னது போல நாங்களும் உண்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய், உயர்வுகளுக்காய் யார் யார் தேவனையே சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை கைவிடாதிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்யுங்க. அவர்களுக்கான நன்மைகள், உயர்வுகள், பலன், ஆசீர்வாதம், சுகம் உண்டாகட்டும். அப்படி செய்தவர்களை கனப்படுத்துகிறபடியால, ஆண்டவரே, நீர் அவர்களை கைவிடாதிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.